உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுவாமிஜி. கடகராசிக்காரர்கள்லாம் தமிழ் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. யாரெல்லாம் ராம்ஜியை பார்த்தீங்க, அவன் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள், இவருக்கு எங்கள்கிட்ட ஏதாவது பண்ணுறதே ஒரு அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ஏதாவது சொல்கிறதே அவருக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க மனசுக்கே தெரியும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 5-6 வருஷமாகவே நேரம் தெரியல. சும்மா இருக்கிறவன்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு போகிறாயா, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இந்த வருடமாவது நல்லது நடக்கும். உங்கள் வீட்டுக்கு தான் குரு வரப்போகிறார் இந்த புத்தாண்டு. அப்போ புத்தாண்டுலேருந்து உடம்புல கடகத்தில் தான் உட்காந்துருக்கார் குரு. அப்போ 5, 7, 9 பார்க்குறார் குரு பகவான். குரு பகவான் 5 இந்த பக்கம் சனி என்னடானா அஷ்டம சனி. எப்பா நீ போப்பா, நீ தயவுசெய்து என் வாழ்க்கையில் வந்துடாது ராஜா, இனி என் வாழ்க்கையில் உன்னை பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதோட 25-30 வருஷம் ஆகும், அப்புறம் இவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, கவலைப்படாதீங்க. சனி பகவான் 8லிருந்து 9க்கு போயிட்டார். 9ல் இருக்கும் சனி தமிழ் 9, 10, 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். 9ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். இப்போ இதில் என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க. ஸோ கடன் அடைக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த கிரெடிட் கார்டு மினிமம் டியூ கட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடகராசிக்காரங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, மொத்த கடனே ஒரு 20,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவங்க அதை மினிமம் டியூவாக கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 20,000 கட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நினச்சா கட்டிடலாம். அப்போது அந்த எண்ணம்லாம் மாறி மொத்த பணத்தையும் நான் கட்ட போகிறேன், கடன்லேருந்து ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ் ஆக போகிறேன் போன்ற எண்ணங்கள் வரும். கடகராசிக்காரர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள். 5 பார்க்கறதுனால அது 5ஆம் இடம் செவ்வாயோட வீடு. பூமி லாபங்கள் கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்கள் சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்க, சொந்தமாக ஃப்ளாட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. இதில் குழந்தை பார்க்குறவர் யார்? குரு. பார்க்குற இடம் எது? 5. அப்போ கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையாக பிறக்கும். அப்போது ஸ்வீட் நியூஸே இதுதான். அப்போ 5ஆம் இடம் என்பது இறை அணுகிறப்போ கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 5. அடுத்து 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது குளிர் பிரதேசங்களில் இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது போன்ற விஷயங்கள்லாம். அப்போது ஜில் கண்ட்ரிஸ் எல்லாம் போவாங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9 பார்க்கும்போது பாக்யஸ்தான். ஒரு விஷயம் தமிழ், ஒரு துறையில் நம்ம எதையாவது கற்றுக்கிட்டோம்னா அந்த துறைக்கு நம்ம மாஸ்டர் ஆகலாம். அந்த துறையை பற்றியே ஒன்றும் தெரியலனா அந்த துறைக்கு நம்ம தலைவர் ஆகிடலாம். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது சார், விளையாட்டுக்கு தொட்டேன், நான் தொட்ட நேரம் குரு 9 பார்த்துட்டார், பெரிய ஆள் ஆகிடுவீங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு துறையில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு பெரிய ஞானமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைவன் அனுகிரகம் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன்னா உங்களை தூக்கி அந்த துறையில் போட்டதே அவர் தான். எப்படி அவர் ப்ரமோஷன் கொடுத்துருவார். டீம் லீடர் க்ளோஸாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் தன்னால் வந்துடும். அவ்வளோதான், அதே லாஜிக் தான். அப்போது கடவுளுக்கு நீங்கள் க்ளோஸ் ஆக போகிறீங்க, கடவுள் உங்களுக்கு வேணுங்கிற பதவியெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தில் இருக்கும்போது இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு மாதிரி தான், இவன் எதை தொட்டாலும் அது ஓடுதுரா அப்படிங்கிற மாதிரி. அது ஓடலை, கடவுள் ஓட்டி வைக்கிறார். மாதிரி சூப்பராக இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் இதுவரை கண்ணீர் விட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணேன் சார், நோ ஃபீலிங். இனிமேல் 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். ஒன்லி லவ்ஸ். காலையில் எழுந்திரிச்சு லவ் பண்ணுறீங்க, நைட் வரைக்கும் லவ் பண்ணுறீங்க, பணம் அதுவே வரும் சார்.
என் வேலை ஜஸ்ட் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது தான், பேலன்ஸ் வந்துச்சா இல்லையா அவ்வளோதான். மற்ற நேரம்லாம் லவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் உங்களை போதும்பா பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்கள் அது இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணது யாரு கேட்டு சொல்லியோ அவர் கேட்டுருச்சு என்ன. அதனால் கடவுள் உங்களை ஹாப்பியாக வச்சுருக்க போகிறார். இந்த புத்தாண்டு ஹாப்பி புத்தாண்டு. ஸோ கடகராசி நேயர்களோட கஷ்டம்லாம் தீரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ பரிகாரம் ஏதாவது தேவைப்படுதா இல்லை தேவைப்படலையா? கண்டிப்பாக பரிகாரம் தேவைப்படும். எப்போன்னா 6 கூடியவன் 12இல் மறைந்திருக்கிறார் ஒரு 3 மாதம் வரைக்கும். குரு பவர் இல்லை, குரு பலன் இல்லை. இந்த 3 மாதம் மட்டும் ஜூன் வரைக்கும், இந்த ஏப்ரல்லேருந்து பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய டீச்சர்ஸை வழிபடுங்க. டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் அவங்க காலில் விழுங்க. அதாவது அவங்கள்ட்ட போய்ட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்க. டீச்சர் உங்களோட பிளெஸ்ஸிங் வேணும், நான் ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசுங்க. காலேஜ் முடித்த உடனே அன்றைக்கி போன உறவு, அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே இல்லை. யாரெல்லாம் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ, குரு பிரம்மா குரு விஷ்ணு அவர்களுக்கு எந்த விதமான தொல்லும் இல்லை. அது பண்ணுங்கள். ஆலங்குடி போங்க, திட்டை போங்க, அதே தான் சேம். குரு பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க. குரு பகவான் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. லைஃப் சூப்பராக இருப்பது. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டில் எவ்வளோ மார்க் தருவீங்க சுவாமிஜி? 100க்கு 90 மார்க். சூப்பராக இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. இதை ஒரு பஞ்சாயத்தே வைக்கலாம். நீங்கள் பட்டிமன்றமே இப்போ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் அடிப்பட்டது அந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்க. 5 வருஷம் வாழ்க்கையில் கை கட்டின்னு உக்காந்துட்டீங்க. கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், 5 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், படாத பாடு. ஒரு பக்கம் வருமானம் பாதிக்குது, ஒரு பக்கம் தொழில் பாதிக்குது, இன்னொரு பக்கம் விரயம், வியாதி வேற. நீங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு கூட தேவையில்லை, உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும். ஆகவே முதல்ல உங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சரி, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சரி, இன்னும் உலகத்தில் எல்லா பஞ்சாங்க பிரகாரம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. தெளிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் புதிய முயற்சி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட பணம் கிடையாது, தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி நகையை வச்சு புதுசாக நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த 5 வருஷம் அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இவனுக்காக பண்ணேன், அவனுக்காக பண்ணேன். நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கே ஒரு பயம் தானே, நீங்கள் பட்ட கஷ்டத்தை மாதிரி வேறு யார் பட்டிருக்கா? ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் சளி சம்மந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வரும். இந்த இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். நான் 2 வீலரில் பறக்கிறேன் சார், நான் 4 வீலரில் தனியாக போகிறேன் சார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கரெக்டாக போகலாம், ஆனால் எதிர்க்க எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே நிதானமாக பொறுமையாக போயிட்டு வாங்க. சனி செவ்வாய்ங்கிறது நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், வெள்ளத்தால் அப்படின்னு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர்னால் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ போட்டிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் தனியாக போட்டிங் போகிறேன் சார், இல்லை ஃபேமிலியோடு நான் டூர் போனேன், போட்டிங் போகிறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த வறுமை, நோயின் கொடுமை, எதிரிகள் தொல்லை, இது எல்லாம் போகும். மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் இந்த சந்தேக புத்தியை விட்டுட்டு நிச்சயமாக எனக்கு நல்லது தான் நடக்கும், நல்லதே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார்,
செவ்வாய் வந்து மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சிருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும். போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும் குரு அரசனாக வருவதும் மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும் அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும் நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகம் கடந்த சில வருடங்களாக பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை இழந்தாங்க, குடும்பத்தில் சொத்து பற்றி இழந்தாங்க, வேலையை இழந்தாங்க, ஒரே நாள் வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க.
நான் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேம்மா, 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேம்மா, அந்த கம்பெனியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தேம்மா, ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்படி சொன்ன கடகத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், செய்யாத தப்புக்கு எனக்கு வந்து பாருங்கள் ஒரு அசிங்கம், அவமானம், சொல்லு, என்ன இத்தினோண்டு தப்பு தாம்மா செஞ்சேன், கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு என்னை ஒரு பெருசாக தப்பான பர்சன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்ன கடகத்தையும் பார்த்துருக்கோம். அதுக்கும் மேலே நாங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் பாட்டு சிவனேன்னு வீட்டில் இருந்தோம்மா, எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முக்கியமா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் பிள்ளைங்களாவது என்னை வந்து சொல் பேச்சு கேட்டாங்களா, பிள்ளைங்களாவது ஆதரவாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, தேரில் இருக்கவங்கள தெருவில் கொண்டு வந்து விட்டதே பிள்ளைங்க தான். இப்படி சொல்லி கஷ்டப்பட்ட கடகத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், சனி பகவான் எல்லாத்தையும் பண்ணான். ஹெல்த்தியாவது நல்லா வச்சா. நான் நிறைய கடகத்துக்கு கடந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, முட்டு வலி, ஜஸ்ட்டு வீட்டில் மூழ்கியிருந்தாங்கம்மா. நான் தெரியாமல் நடக்க போய் இந்த ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர், முட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராடு வச்சுருக்கேன். இப்படி எத்தனையோ கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு எத்தனையோ கடகம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட கடகராசி அன்பர்கள் இப்போ கவலையே படாதீங்க. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து என்னென்னலாம் உங்கள் கிட்டேருந்து பிடுங்கினானோ அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறாங்க. கவலைப்படாதீங்க. ரீசன் என்ன? சனி பகவான் பாக்கிய சனியாக வர்றார். அஷ்டமத்து சனியிலேருந்து பாக்கிய சனியாக வந்திருக்கார். பாக்கிய சனியாக வந்திருக்கவர் இன்னும் எந்த பாக்கியத்தையும் கொடுக்கலையேம்மா, கவலைப்படாதீங்க. சனி பகவான் வந்து பாருங்கள் மந்தன், முடவன். மந்தன்னா எப்படின்னா நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு அவர் 2.5 வருடம் காலகட்டம் எடுத்துக்கிறான். அப்போ ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட்டு. ஆனால் வந்து பாருங்கள், கஷ்டம் கொடுத்தா மட்டும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் கஷ்டம் கொடுத்தாலும் இன்டென்சிஃபைடாக கொடுப்பாரு, நல்லது கொடுத்தாலும் இன்டென்சிஃபைடாக கொடுப்பார். ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய நல்லது நடக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை சனி மேலே படிய போகிறதுனால சனி ரொம்ப நிதானமாக கொடுக்கக்கூடியவர். ரொம்ப சட்டு பட்டுன்னு டக்குன்னு உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறோம். டோன்ட் வரி. ஃபஸ்ட் விஷயம். 2வது விஷயம், 8ல் ராகு ஆச்சேம்மா. உண்மைதான், அஷ்டமத்து ராகு அப்படின்போது நம்ம கொஞ்சம் பயப்படணும். முதல்ல அதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் அப்படின்றது வரும். இப்போ நம்ம சும்மா இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது என் கூட ஒரு பிள்ளை படிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து கேரளைட். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இப்போ நாங்கள் வந்து ஒரு மூக்குத்தி வாங்க போகணுண்டி, ஜஸ்ட்டு ஒரு நோஸ் பின் வாங்க போகும்போது அதில் வந்து பேர் வந்து அது ஏதோ குலுக்கி போடுறது ஏதோ வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தங்கம் விழுந்துச்சு. வெறும் மூக்குத்தி தான் வாங்க போனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த நேரம் எத்தனையோ வந்து பிரைடல் ஜுவல்லரி வாங்க வந்த பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்காங்க கேரளாவில் ஒரு பெரிய நகை கடையில். இந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ல் ராகு கொடுப்பான். இப்போ உடனே கடக்கம் யோசிக்கணும், ஐயோ எங்கள் எல்லாருக்குமே திடீர் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் வருமா? கிடையாது. அதுக்கு சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணும். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம் அப்படின்றத கொடுப்பான். 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம்லாம் உண்டு. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நெகட்டிவ்? 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். ஆரோக்கியம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். ஆக பெண்கள் உங்கள் மாங்கல்ய பலம், அதையும் குறிக்கக்கூடிய பாவம். கணவனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஆண்களாக ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு, என்னம்மா நாங்கள் கடகம்மா எங்களை போய் அப்படி சொல்கிறீங்களேம்மா? அப்படி கிடையாதுங்க. ஹிடன் சீக்ரசிஸ், அதாவது மறைமுக உறவுகள் இருக்குது, ரகசியங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த வரிகள் உங்களுக்கானது கிடையாது. அந்த மாதிரி மறைமுக உறவு முறைகள் இருக்குது அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சோஷியல் மீடியாவில் நம்ம பார்ப்போம், பெரிய செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், கடகம் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடகம் ஊசல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கடகத்தினோட பர்சனலை கொண்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப சிம்பிள். கடகத்துக்கு 8ல் ராகு அப்படின்றது கோச்சார பிரகாரம் செலிப்ரிட்டிக்கும் வேலை செய்து பாருங்கள். பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல், ரொம்ப நாள் அவங்களோட பர்சனல் இப்போ சந்தி சிரிக்குது பார்த்தீங்களா? அப்போ ரொம்ப சாதாரண, அதை வந்து பாருங்கள், சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களே 4 பர்சனோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. அவருக்கு போய் என்ன இருக்குது, செஞ்சால் தப்பு இல்லைன்னு சொல்கிற பர்சன்ஸும் நம்ம பார்க்குறோம். அடடா, ஒரு நாட்டை ஆள்றவன் இப்படி இருந்தால் எப்படி நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு மறைமுக உறவுகள் வெளியே தெரியறதுக்கான காலகட்டம்ங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெளியே தெரியாமல் பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள். அதை சீக்ரஸிஸாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ பிரச்சனை அப்படின்னு வருதோ அப்போ தான் வெளியே தெரியும். ஸோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நைட் டைம் பெருசளவுக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம். 2 வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சிம்பிள். பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேத்து 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேத்து.
நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், நீங்களே வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி கடகம் வந்து பாருங்கள், ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. உருகி உறவாக பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா கடகம். இந்த காலகட்டம் குடும்பத்தோடவே இருந்தாலும் எனக்கு பெருசாக நேரம் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இல்லைன்னா குடும்பத்தோடவே இருந்தாலும் அஷ்டமத்து சனியில் நான் பார்த்துட்டேம்மா, என் பிள்ளைங்க யாருன்னு பார்த்துட்டேன், என் கணவர் யாருன்னு பார்த்துட்டேன், எங்கள் மாமியார் யாருன்னு பார்த்துட்டேன், அதனால் எனக்கு நெருங்க மனசு இல்லை அப்படின்னு சொல்கிற பர்சனாலிட்டிஸும் உண்டு. இது நல்லதா? ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா, சேரப்போனால் செடியும் பார்க்க. செடி தானே அப்படின்னு நம்ம கிட்ட போனால் அது கூட கிளையால் அடிக்குமா. அப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்ந்தாலும் சேர்க்கையில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்கம்மா. எதிர் வீட்டுக்கார பிள்ளை ரொம்ப நல்ல பொண்ணு, அக்கான்னு என் மேலே உயிராக பழகுவா, அக்கான்னு உயிராக பழகி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவா. ஆக சேர்க்கையில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும். அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கம்மா. சரிம்மா, பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. 8ல் வந்து ராகு, 8ல் ராகு, குரு பார்வை இல்லாமல் 6ஆம் மாதத்துக்கு மேலே இருக்க போகிறா. அப்போ உக்ரதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணணும். உக்ரதெய்வ வழிபாடுலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாடு. பொதுவாக நான் காளிய வழிபாடு செய்யுங்க அப்படின்பா பயப்படுவீங்க, அந்த மாதிரி தாரா வழிபாடு செய்யுங்க அப்படின்பா பயப்படுவீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உக்ர ரூபமாக இருந்தாலும் அகிலலோக அன்னை, சரி இருந்தாலும் சுய ஜாதகமோ உங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ கால பைரவ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்கள். கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணமா, வளர்பிறை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணமா கிடையாதுமா. என்றைக்கினாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கால பைரவனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் எக்ஸலண்ட்டாக இருக்குமா. வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லதும் நிறைய இருக்குது, கெட்டதும் நிறைய இருக்குது. முக்கியமாக பசுபால் நாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக யுத்தம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பாக வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத விட கண்டிப்பாக யுத்தம் வரும். மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, ஒரு புதுமுகம் நாட்டையாலும், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. புரியுதுங்களா. நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டுங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா. நான் தான் அம்பிகை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதை அம்பிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து இருக்க தான் செய்யுது, மக்கள் கூட்டம். அந்த மாதிரி நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்கிற டிக்கெட்டுக்கெலாம் பெரிய ப்ராப்ளம் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய நல்லது நடக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடத்தில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னா பொது பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா. பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புடவை எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பொது பரிகாரம் தான். ஆக இந்த பொது பரிகாரம் அப்படின்ற மாதிரி இந்த வருடம் என்ன பொது பரிகாரம் அப்படின்னா, இது வந்து பாருங்கள் முன்ன காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதோ அப்போ நம்ம வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். மகாவிஷ்ணுனுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப பெருசாச்சேப்பா, பாராயணம் பண்ண முடியாது, அதுக்கும் மேலே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதே அப்படின்றவங்களும் ரொம்ப எளிமையான விதத்தில் ஒன்று பண்ணலாம். தினம்தோறும் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரில் போட்டு விடலாம். போட்டு விடும்போது உலகத்தினோட பல பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லாக்டவுன்னா என்னென்னா யுத்தத்தினால கடலுக்கு அடியில் தான் வந்து நம்மளோட டிஜிட்டல் சப்ளைலாம் இருக்குது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போகுது. அப்போ வாண்டட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா உலக நாடுகளுக்குள்ள செய்தி பரிமாற்றம் அப்படின்றது அந்த டிஜிட்டலைஸ்டாக தான் போகுது. அதை வந்து கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக டிஜிட்டல் லாக்டவுன் அப்படின்றது நடக்க போகுது. ஆக ரொம்ப சிம்பிள், பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுங்க, அது மட்டுமே போதுமானது. எனதருமை கடகராசி என்பர்களே, பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஒரு கடுமையான கோடையில் ஒரு பாலைவனத்தில் நடந்த ஒருத்தட்ட போய் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைவார். ஒரு மாளிகை எதிர்பார்க்க மாட்டார், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே சந்தோஷங்கம்பார்.
அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு எங்கெங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும்னாங்க பாருங்கள். எங்கெங்கே நிம்மதி இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லையேங்க அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி நிம்மதி கிடைக்க போகுதுங்க. இப்போது கடகராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக நிலைமை சரியில்லை. அந்த ஆட்டி படைத்து கொண்டிருந்த அஷ்டமச்சனி கடந்த 2.5 ஆண்டுகளா அந்த சனி பகவான் முதல்ல விலகிட்டார். எத்தனை குடும்பம் கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு போய் கிடக்கு. சும்மா வாயெடுத்து ஒரு வார்த்தை சொன்னாலே புருஷன் மண்டி அடிக்கடையில் ஒத்து போக மாட்டேங்குதே. கணவன் மனைவி பிரிஞ்சு கிடக்காங்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நேரம். எங்க ஏற்கனவே 2 பேர் பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். இனி வாழ்க்கை நல்லா இருக்குமான்னா பிரிஞ்சு போய் விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய யோகம். ஏன்னா 9ல் சனி உட்கார்ந்துட்டார். அப்போ உங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமையுது. சில பேர் வேலை சரியாக இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியில் வேலை போயிடுச்சு, வேலை சரியாக இல்லையேன்னு திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போன உடனே உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையில் இப்போவோ அப்போவோ எப்போ வேணால் வேலை போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்நிய நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டில் உங்களை பாடாப்படுத்துகிறாங்க, வேலை சரியாக இல்லை, விசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். விசா பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தீர்வதும், சிலருக்கு பிஆர் கிடைப்பது, சிலருக்கு விசா கிடைப்பது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகி நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுவதை கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கொடுப்பினை எப்படி இருக்கிறதுனா, கொடுப்பினை இருப்பதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் வெற்றியை தருவதும் செவ்வாய் பகவான் தான். என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கொடுப்பினை வேணுமா, பழனி முருகனை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். கடகராசிக்காரர்கள் பழனி முருகனை வழிபட பழனி முருகனுக்கு காவடி எடுப்பது, பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் வழிபடுவது வாழ்க்கையில் உயர்வு கொடுத்துருதுங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய கோபம் வருது. 2ல் கேது உட்கார்ந்துருக்கு பாருங்க, நிறைய கோபம் வருது. குடும்ப வாழ்க்கையில் கோபத்தை தவிர்க்கணும். நீங்கள் நண்பர்களிடம், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் கோபத்தை விட்டுறணும். கோபத்தினால வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்குங்க. வாழ்க்கையில், வார்த்தையில், வாகனத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறவங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இந்த 3 முக்கியங்க. வாழ்க்கையிலும், வார்த்தையிலும், வாகனத்திலும் நிதானமாக போகிறவங்க என்றைக்குமே ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஒரு பக்கம் பாருங்களேன், உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைஞர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், இன்னும் பரதநாட்டியம், மியூசிக், இப்படி எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு வளர்ச்சி தென்படுகிறது. அப்படின்னு கடகராசிக்கு ஒரு நல்ல பலன்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே வரப்போகிறார். இருக்கிறதுல மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். குரு பகவான் கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நிறைய செலவை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் ராசிக்குள்ளே வராரு. குரு பகவான் பார்த்தால் நன்மை, குரு பகவான் நம்மோடு இருந்தால் நன்மை. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நம்முடைய ராசிக்குள்ளே வந்து முதல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும், திருமண விஷயம் கைகூடும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரங்களுக்கு திருமண விஷயம் கைகூடும். அந்த குரு பகவானுடைய அருள்னால கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ண முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இனி உங்கள் ஹையர் எஜுகேஷனை நல்லபடியாக முடிச்சிருவீங்க. ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். நல்ல தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க. ட்ரஸ்ட்டில் மெம்பர் ஆவீங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு உங்கள் ஆஃபீஸில் வருவீங்க. டெம்பரவரி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை கிடைக்கும். புதிய தொழில் துவங்கும் ஆர்வம் உண்டு. பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நிறைய மேன்மைகள் தரக்கூடிய நல்ல ஆண்டு, பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும்,
சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. பழனி முருகனை வழிபடுங்க, அவரை விட்டால் வேறு யார்? பழனி முருகனுடைய துணையோடு பராபவ ஆண்டிலே வெற்றியை பெறுவோம், மகிழ்ச்சியை பெறுவோம். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதை போல மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் நமக்கு அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.